எல்லாரும் வாங்க. பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஈஸியா ஜாலியா கிளாஸ் 3 லெசன் 5 பார்க்கலாம். आम का पेड़. आम का पेड़ ना मैंगो ट्री. सुनी कहानी ना कदा केलुंग. गर्मियों के दिन थे. गर्मी ना वेइल. அப்போ गर्मियों के दिन थे ना वेइल कालों. सौरभ के चाचा जी ने अपने बगीचे के एक टोकरी आम भेजे. சௌரபோட சாச்சாஜி அவரோட பகீச்சானா தோட்டம் இல்லைன்னா தோப்பு அதிலிருந்து ஏக் டோக்ரினா ஒரு கூட நிறையா மேங்கோஸ் அனுப்புனாராமா. ஆம் பஹுத் மீठे थे. मैंगो ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சா. சௌரப்க்கு ஆம் பஹுத் अच्छे लगे. சௌரப்க்கு ஆம் ரொம்ப பிடிச்சதாம்மா. उसने सोचा அவன் யோசிச்சானாம்மா, ऐसे ही आम मैं अपने बगीचे में लगाऊंगा. இதே மாதிரி மேங்கோஸ் நான் என்னோட கார்டனில் வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. उसने அவங்க बगीचे में एक जगह थोड़ी मिट्टी खोदी. அவங்க கார்டனில் ஒரு இடத்துல கொஞ்சோண்டு மண்ணை தோண்டுனாங்களாமா. கொஞ்சோண்டு இடத்துல டிக் பண்ணாங்களாம். वहाँ आम की एक गुठली डाल दी. அங்கே மேங்கோவோட ஒரு குட்லினா என்ன சீடை போட்டுட்டாங்களாமா. गुठली पर मिट्टी डालकर उसने थोड़ा पानी छिड़क दिया. அப்படின்னா गुठली पर मिट्टी डालकर அந்த சீடில் மண்ணை போட்டுட்டு उसने அவங்க थोड़ा पानी छिटक दियाना கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு விட்டாங்களாமா. वह प्रतिदिन सुबह वहाँ पानी डालता. அவங்க டெய்லி பிரதிதின்னா என்ன பிரதிதின்னா டெய்லி காலையில் वहाँ पानी डालता அங்கே போய் தண்ணி ஊற்றுவாங்களாமா. कुछ दिन बीत गए. கொஞ்ச நாள் போயிடுச்சாமா. आम का पौधा नहीं निकला. मैंगोவோட செடி வரலையாமா. उसने पानी डालना बंद कर दिया. அவங்க தண்ணி ஊற்றுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்களாமா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். एक दिन हल्की हल्की वर्षा हो रही थी. ஒரு நாள் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்ததாமா. सौरभ घूमता हुआ बगीचे में उसी जगह पर जा पहुंचा. सौरभ அப்படியே சுற்றிட்டே கார்டனில் அதே இடத்துக்கு போய் ரீச் ஆயிட்டாங்களாமா. सामने ही लाल लाल कोपलों वाला नन्ना सा पौधा लगा था. முன்னாடியே ரெட் கலரில் குட்டி ஒரு சாப்ளிங் இருந்துச்சாம்மா. குட்டுசா ஒரு செடி முளைச்சிருந்ததாம்மா ரெட் கலரில். पौधा देखते ही सौरभ प्रसन्न होता. அந்த செடியை பார்த்தோன்னே சௌரப் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்களாமா. पौधा निकल आया कहते कहते वह अंदर भागा. செடி வந்துருச்சு அப்படின்னே சொல்லிட்டவங்க உள்ளுக்குள்ளார ஓடினாங்களாமா. अपनी छोटी बहन प्रिया का हाथ पकड़कर उसे बगीचे में ले आया. அவனோட குட்டி தங்கச்சி பிரியாவோட கையை பிடிச்சிட்டு அவங்க கார்டனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாமா. पौधा देखकर प्रिया भी खुशी से उछल पड़ी. அந்த செடியை பார்த்தோன்னு பிரியாவும் என்ன பண்ணாங்களாமா, சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சரியா? சௌரப் சொன்னாங்களாமா, यह पौधा मैंने लगाया है. இந்த செடியை நான் தான் நடினேன். यह आम का पौधा है. இது ஒரு मैंगो செடி. इसमें खूब मीठे आम लगेंगे. இதில் நிறைய ஸ்வீட்டான மேங்கோஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. दोनों भागते भागते पिताजी के पास गए. ரெண்டு பேரும் ஓடிட்டே அப்பா கிட்ட போனாங்களாமா. पिताजी बोले. அப்பா சொன்னாராமா, क्या बात है? என்ன விஷயம்? आज तुम दोनों बहुत प्रसन्न हो. இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. प्रिया बोली. प्रिया சொன்னாங்களாமா, पिताजी अप्पा बगीचे में आम का पौधा निकल आया है. गार्डन मैंगो செடி வந்துருச்சு. अगले वर्ष हम अपने ही पौधे के आम खाएंगे. नेक्स्ट ईयर நம்ம செடியில் இருக்கிற मैंगो சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாமா. उसकी बात सुनकर पिताजी हंसे. அவங்களோட பேச்சு கேட்டுட்டு அப்பா சிரிச்சாராமா. वे प्यार से बोले. அவர் அன்பா சொன்னாராமா. அன்பா என்ன சொன்னாங்க?
छोटे से पौधे को बड़ा होने में बहुत समय लगता है. குட்டி பிளான்ட் பெருசா ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு சொன்னாங்க. 4-5 वर्ष में यह एक बड़ा पेड़ बन जाएगा. 4-5 இயர்ஸ்ல இது ஒரு பெரிய ட்ரீ ஆயிரும்னு சொல்றாங்க. इसका तन मोटा होगा. தன்னா ட்ரீ இருக்கும்ல, ட்ரீல இப்படி பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா, பிரான்ச்சஸ் தான் தன்னுன்னு சொல்றாங்க. ஓகேவா? बड़ी बड़ी शाखाएं होंगी तब इनमें आम लगेंगे. இதோட பிரான்ச் நல்லா குண்டாகணும். படி படி ஷாக்காய் ஹோங்கி அப்படின்னா கிளைகள் எல்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தப் ஜாக்கர் இன்மே ஆம் லகேங்கே. அப்போ தான் இதில் என்ன ஆகுமாம்மா, அப்போ தான் இதில் மேங்கோஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. யஹ சுன்கர் பிரியா தோடி உதாஸ் ஹோ கய். இதை கேட்டுட்டு பிரியா கொஞ்சம் சேட் ஆயிட்டாங்களாம்மா. உதாஸ்னா என்ன? உதாஸ்னா சேட் ஆகிறது. பர் சௌரப் துரந்த் போலா. ஆனால் சௌரப் இமீடியட்டாக சொன்னாங்களாம், कोई बात नहीं, नो प्रॉब्लम, ஒன்றும் பிரச்சனை இல்லை, हम पौधे की देखभाल करेंगे. நாங்கள் செடியை நல்லா பார்த்துப்போம். देखभाल करना என்ன? देखभालனா டேக்கிங் கேர். சரி, நாங்கள் இதை நல்லா பார்த்துப்போம். एक दिन हम इनके फल अवश्य खाएंगे. ஒரு நாள் நம்ம இதோட ஃப்ரூட்ஸை கண்டிப்பாக சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அவசியம்னா என்ன? அவசியம்னா கண்டிப்பாக சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ சௌரப் பாருங்க, இந்த இமேஜில் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க இமேஜின் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு நாள் இந்த ட்ரீலேருந்து மேங்கோஸ் நம்ம சாப்பிட்லான்ட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க இங்கே இமேஜின் பண்ணுறாங்க. சரியா? ஸோ கிட்ஸ், லெசன் ஈஸியாக இருந்துச்சா? சரி, நம்ம இந்த லெசன்லேருந்து என்ன கற்றுட்டோம்? மேங்கோங்கிறது ஒரு செடி கிடையாது, அது வந்து ஒரு ட்ரீ. ஒரு ட்ரீ க்ரோ ஆகிறதுக்கு நிறைய இயர்ஸ் எடுக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே கிட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, டடா, பை, டேக் கேர்,